தொடர்ச்சியாக கலாத்தியர் நிருபத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு வருகிறோம். இன்றைக்கு 24வது செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். மொத்தம் 6 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 6 அதிகாரத்தில் பவுல் 3ஆக பிரிக்கிறார். முதல் 2 அதிகாரத்திலே ஒரு பாவியை ரட்சிப்பதற்கு கிருபையின் சுவிசேஷம் மட்டுமே போதுமானது, மனிதனுடைய கிரியைகள் அல்ல என்பதை அவர் அந்த சுவிசேஷத்தை, கிருபையின் சுவிசேஷத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி 2 அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். அடுத்து 3-4 அதிகாரத்திலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உறுதிப்படுத்துவதற்காக நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவண்டிலே எவ்வாறு வழிநடத்துகிறது, கிறிஸ்து ஒருவரே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராகவும் நம்மை மீட்பதற்கு ஒரே ஒரு பரிகாரி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்பதை உறுதிப்படுத்துகிற அந்த காரியங்களை 3-4 அதிகாரங்களிலே சொல்லுகிறார். 5-6 அதிகாரங்களிலே கிருபையின் சுவிசேஷத்தை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கும் ஆவியின் கனிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அவன் ஆத்துமா பாவத்திலிருந்து மீட்கப்பட்டாலும் கூட மிஞ்சியுள்ள பாவம் அவனுக்குள் இருக்கிறதுனால அவன் போராடக்கூடியவனாக இருக்கிறான். அதாவது மாம்சத்தினுடைய கிரியையோடு அவன் போராடக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நாம் ஜெயம் பெற வேண்டுமானால், மாம்சத்தினுடைய கிரியை மேற்கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஆவிக்குரிய கனிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவிக்குரிய கனிகளின் மூலமாக நாம் செயல்பட வேண்டும். தேவ சமூகத்திலே அவரை சார்ந்து கொண்டு நாம் செயலாற்றுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறார். கடைசியை நாம் இந்த 6வது அதிகாரத்தில் அவர் விசேஷமாக இந்த 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தில் கிறிஸ்துவினுடைய பிரமாணமும் கிறிஸ்தவனின் கடமையும் என்கிற தலைப்பில் இந்த நாளின் பிரசங்கத்தை நாம் கேட்க இருக்கிறோம். பவுல் இது ஆணித்தரமாக பேசுகிறார். அதாவது ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி எந்த சபையில் இருந்தாலும் அவன் ரட்சிப்பின் நிச்சயத்தோடு தேவனுடைய கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து வாழணும். அதாவது இந்த உலகத்தில் குறிப்பாக பொதுவாக 2 சித்தாந்தங்கள் இருக்கிறது. கவனிங்க, இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் 2 சித்தாந்தங்கள் இருக்கிறது. ஒன்று, மனிதன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், என் வாழ்க்கை என் உரிமை, நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்றான். அதாவது என் வாழ்க்கை என் உரிமை அப்படின்னா நான் யாரை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். அதனால் நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, நான் என்ன செய்கிறேன், வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிறதான ஒரு சித்தாந்தம் மனிதர்களிடத்தில் இருக்குது. 2வது சித்தாந்தம் என்னன்னு சொன்னால், பிற மனிதனோடு ஒப்பிட்டு பார்க்குறது. பிற மனிதனோடு எப்படி ஒப்பிட்டு பார்க்குறது? நான் அவனை போல பாவி இல்லை, அவனை காட்டிலும் நான் யார், நல்லவன் அப்படிங்கிறதான சித்தாந்தம். இது 2மே உலகத்தில் எல்லா மனிதரிடத்திலுமே இருக்குது. ஒன்று, நான் வாழ்ந்தால் போதும். அடுத்தது, மற்றவனை ஒப்பிட்டு தன்னை உயர்ந்தவனாக காட்டுறது. இந்த 2 சித்தாந்தமும் திருச்சபைக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. இது உலகத்தில் மட்டும் இல்லை, கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இந்த 2 சித்தாந்தமும் உள்ள வந்துருச்சு. அதனால தான் பவுல் கலாத்தியர் மக்களுக்கு சொல்கிறார், பாருப்பா, நீ ரட்சிக்கப்பட்டவன் என்ன செய்யணும்னா வேதம் சொல்லுகிற சித்தாந்தத்திற்கு கீழ்ப்படியது. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், என் உரிமை என் வாழ்க்கை என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீ என்ன செய்யணும்னு சொன்னால்,
நீ ஒழுங்காக வாழணும்னு சொன்னால் பிறனை கவனிக்கணும். பிறனுடைய வாழ்க்கையில் உன்னுடைய செயல்பாடு நல்லதாக காணப்படணும். அதனால தான் நியாயப்பிரமாணமே 10 கட்டளை என்ன சொல்லுது, அதை 2ஆக பிரிக்கும்போது 1 to 4 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறு. நீ தேவனிடத்தில் அன்பு கூறு. நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் அதுதான். 2வது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறு. எனக்கும் மற்ற பிற மனிதனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத வாழ்க்கையெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. அதுவும் திருச்சபைக்குள்ள ஒரு சபையில் ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி இருப்பானால், ரட்சிக்கப்படாத அல்லது பாவத்தில் விழுந்து போன ஒரு மனிதனை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கி பெரும்பாலும் சர்ச்சைக்கு போகிறோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சர்ச்சைக்கு போகிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், ஆராதனை, இது மட்டும் கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி போயிடுச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டா, ஆராதனையில் அட்டன் பண்ணிட்டா, அல்லது தசம பாகம் கொடுத்துட்டா, அல்லது திருவிருந்தில் பங்கு பெற்றுட்டா நான் கிறிஸ்தவன், நான் பரலோகம் போயிடுவேன். அப்படி கிடையவே கிடையாது. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. இப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனத்தில் 4 காரியத்தை அவர் என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். ஒரு கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், அவன் கண்டிப்பாக மற்ற சக விசுவாசி, சக கூட இருக்கிற ஒரு சகோதரன் பாவத்தில் அகப்பட்டால் அவனை என்ன செய்யணும், தூக்கி விடணும். அதே நேரத்தில் இவன் நல்லவனாக இருந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். இவன் தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். இதை குறித்து தான் 4 விஷயங்களை பவுல் இங்கே என்ன செய்கிறாரு, கலாத்தியர் மக்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் சொல்கிறார். இது நல்லா கவனிங்க. இது கண்டிப்பாக ஒவ்வொரு விசுவாசியினுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் காணப்படும். இன்றைக்கி இதில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி தவறாக, அதாவது எல்லாத்தையும் செய்கிறோம், ஆனால் இதை மட்டும் செய்கிறதில்ல. நம்ம இந்த விஷயத்தை மட்டும் நாம் செய்கிறதில்ல. என்ன செய்கிறதில்ல, சக விசுவாசி என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், அவனை குறித்து அக்கறையே கிடையாது, அவனை கண்டுக்கிறதே கிடையாது. கட்டின மனைவி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறாளா இல்லையாங்கிறத கண்டுக்கிறதில்ல, பைபிள் படிக்கிறாளா இல்லையாங்கிறதெல்லாம் கண்டுக்கிறதில்ல, கணவன் சரியாக இருக்கிறானா இல்லையாங்கிறத, பிள்ளைகள் ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத கண்டுக்கிறதில்ல. பக்கத்தில் உட்காந்து இருக்கிற விசுவாசி அவன் பாவத்தில் விழுந்து போனாலும் கூட கண்டுக்காமல் இருக்கிறது. இது அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆண்டவனை ரட்சித்தனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அதுதான் இங்கே சொல்ல வர்றார். என்ன சொல்ல வர்றாரு, நீ முதல்ல ஆவிக்குரியவனாக இருக்கணும். ஆவிக்குரியவனாக இருப்பாயானால், நீ ஆவிக்குரியவனாக இருப்பாயானால் எவன் தவறி போகிறானோ, எவன் விழுந்து போகிறானோ அவன் மீது நீ அக்கறை உடையவனாக இருக்கணுன்ற. சரிங்களா? 4 காரியம். முதல் திருப்பிக்கோங்க, வசனத்தை பாருங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாரு. எங்கள் 2 விஷயத்த சொல்கிறாரு இந்த முதல் வசனத்தில். ஒன்று என்ன சொல்கிறாரு, உன் கூட இருக்கிற ஒருத்தன் ஒரு குற்றத்தில் அகப்பட்டால் நீ என்ன செய்யும், அவனை சீர்பொருந்த பண்ணுன்ற. இது நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமா? யோசித்து பாருங்கள். எல்லாத்தையும் செய்வோம், ஆனால் இது மட்டும் செய்ய மாட்டோம். எக்கடு கெட்டு போனான்னா, அதான் உலக சித்தாந்தம் சொல்லுதில்ல, அவனை பற்றி எனக்கு அக்கறை கிடையாது, நான் சரியாக இருக்கிறேன்னா. இது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கமே என்ன தெரியுமா? நம்ம ஒழுங்காக இருந்து பிறனை ஒழுங்குபடுத்துறது தான். நம்ம சரியாக இருந்து மற்றவனை சரிப்படுத்துறது. நான் சரியாக இல்லாமல் மற்றவனை நான் சரிப்படுத்த முடியாது. இப்போ முதல் காரியம் என்னன்னு சொன்னால், விழுந்து போன உன் சகோதரனை தூக்கிவிட வேண்டும். இப்போ என்னுடைய பார்வையே எப்படி அப்படின்னு சொன்னால், அதாவது நானே ஒழுங்கு இல்லாமல், இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க, தான் பாவத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க, தன்னை சரிப்படுத்தணுங்கிற எண்ணங்கள் இருக்காது, ஆனால் மற்றவன் மீதே கண்ணாக இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது உன் கண்ணில் இருக்கிற என்ன செய், உத்திரத்தை எடு, உத்திரத்தை பார், அப்புறமா பிறனுடைய கண்ணில் இருக்கிற தூசியை பார்க்கலாம். இன்றைக்கி கிறிஸ்தவனுடைய எண்ணங்களே இப்படி தான் ஆகிப்போச்சு. உலகத்தானுடைய மோசமான ஆகிப்போச்சு. உலகத்தானை விட
மோசமான ஒரு பார்வை இன்றைக்கி மனிதனுடைய பார்வை கிறிஸ்டியானிட்டிலே காணப்படுது. ஆனால் இன்றைக்கி பவுல் இந்த கலாத்தியர் மக்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னன்னு சொன்னால், ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி என்ன செய்யணும்னு சொன்னால், ஒருவன் ஒரு குற்றத்தில் அகப்பட்டால் அவனை என்ன செய்யணும்? சீர்பொருந்த பண்ண வைக்கணும். சீர்பொருந்த பண்ண வைக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய குடும்பத்தில் யார் சீர் இல்லாமல் இருக்கா? அவனை சீர்பொருந்த பண்ணுவதற்கு ஏதாவது பண்ணியிருக்கிறோமா? அவனோடு பேசியிருக்கிறோமா? அல்லது அவனுடைய குற்றத்தை அதாவது இது தவறுன்னு சொல்லியிருக்கிறோமா? அவன் தப்புன்னு சொல்லியிருக்கிறோமா? இல்லையே. ஏன் செய்கிறதில்ல? முதல்ல நான் சரியில்லை. இப்போ அடுத்து அவன் கேள்வி கேட்டுருவான, நீ யோகியுமா அப்படின்னு கேட்டுருவான்ல. புரியுதா? அப்போ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், திருச்சபை வாழ்க்கையாக இருந்தாலும், ஒருவன் அகப்பட்டால், இங்கே பாருங்கள், அதாவது இந்த வசனத்தில் சகோதரரேன்ற சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை நீங்கள் என்ன செய்யணும்? சீர்பொருந்த பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. முதல்ல நம்ம கடவுளோடு இருக்கிற அந்த உறவு இருக்குதான்னு சொல்லி பாருங்கள். இங்கே குற்றத்தில் அகப்பட்டால் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், எதிர்பாராத விதத்தில் பாவ கண்ணிலே விழுந்து விட்டான். உடனே நம்ம அவன் மேலே கோபப்பட்டு, உனக்கு அப்படி தானே ஆகணும், நீ நாசமாக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இதே அவன் எப்படி சிக்கிட்டானோ அதே போல் ஒரு நாள் நாம் சிக்குவோம். நம்மளை பார்த்தோம் அப்படி தான் என்ன செய்வான், ஒருத்தன் சொல்லுவான். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவன் ஒரு தவறி விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னால், ஒரு பாவத்தில் விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னால், அல்லது ஒரு குற்றத்தில் அகப்பட்டுட்டான்னு சொன்னால், அவன் மேலே நம்ம கோபம் கொண்டு அவனை கடிந்து கொண்டு பட்சிக்காமல் அவனோடு நம்ம என்ன செய்யணும்? அன்பாய் பேசி அவனை சரிபடுத்த பார்க்கணும். இதுதான் வேதம் சொல்லுகிறதான ஒரு காரியம். அதனால தான் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்களேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பாருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு என்ன செய்யும்? உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆயத்தப்படுத்தி கொண்டான். அப்போ நம்ம பேசுகிறதே கிடையாது. பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒரு சகோதரன் அல்லது கடவுளுக்கு விரோதமாகவோ மற்றவனுக்கு விரோதமாகவோ பாவம் செஞ்சுட்டான்னு சொன்னால் அதை குறித்து நம்ம பேசுகிறதே கிடையாது. முதல்ல போய் பேசுன்றார். சீர்பொருந்த பண்ணணும். சீர்பொருந்த பண்ணுவது ஒவ்வொரு விசுவாசினுடைய கடமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஆவிக்குரிய நபர்களாக இருப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சீர்பொருந்தணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நான் சீர்படணும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு, நீ சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீ யாருடைய குற்றத்தை சரிபடுத்த பார்க்குறாயோ அவன் உன்னை சோதிக்காதபடிக்கு, அவன் நம்மளை நீ ஓகேமா நீ சரியா அப்படின்னு சொல்லாதபடிக்கு நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற. சரிங்களா? 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 14-15வது வசனத்தில், 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 14-15 பாருங்கள். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோடு களவாதிருங்கள். இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறார், நல்லா கவனிங்க. இதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம். எப்படி கீழ்ப்படுகிறோம்? இந்த நிருபத்தில் சொல்லி எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவனை வெட்கப்படும்படிக்கு அவனோடு என்ன செய்யாதீங்க? களவாதிருங்கள். ஆனால் அடுத்த வசனத்தை பாருங்கள். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணிக்கை அவனுக்கு என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். அந்த மேலே இருக்கிற அந்த வசனத்தோடு நின்று போயிடக்கூடாது. அவங்ககிட்ட பேசுறதில்ல, அவனை வெறுக்கிறது, அவனை ஒரு சத்துருவாக பார்க்கறது, அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. அடுத்தது என்ன சொல்கிறார்? ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வேத வசனத்தின் அடிப்படையில் அவனுக்கு சத்தியத்தை சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும். அவன் எந்த விதமான குற்றத்தில் அகப்பட்டாலும் கூட
அவனை நம்ம என்ன செய்யணும்? சரிப்படுத்த பார்க்கணும். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம், யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை பாருங்களேன். 19-20. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினான், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இது மிகவும் ஒரு ஆழமான ஒரு காரியம். அதாவது ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி சபையில் இருப்பான்னு சொன்னால் அவன் ஆவிக்குரியவனாக இருப்பான் என்று சொன்னால், ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது அவனை நம்ம என்ன செய்யணும்? சரி பண்ண பார்க்கணும், சீர்பொருந்த பார்க்கணும். அதற்காக நம்ம பிரயாசப்படணும். அதாவது நம்முடைய பார்வையே அதுதான், நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு அதுதான். ஆனால் இதை நம்ம மறந்துடுறோம். எதை செய்யணுமோ அதை செய்கிறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வரோமா, சர்ச்சைக்கு வரோமா, கிறிஸ்தவனாக இருக்கிறோமா, எல்லா கடமையும் செய்கிறோமா, அது மட்டும் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆனால் ஒரு விஷயம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு சகோதரர். ஏன்னா சபை என்பது அவருடைய கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய அவயமாக இருக்கிறது. அதில் நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது. இப்போ இந்த சரீரம் இருக்கிறதுனா, இந்த கை கெட்டு போச்சுன்னா அந்த இன்னொரு கை அது கண்டுக்காமல் இருக்குமா? இருக்காது. புரியுதா? அதை தான் இங்கே சொல்ல வர்றார். இப்போ இந்த வேதாகமத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை செய்திருக்கிறார். எப்படி செய்திருக்கிறார் பாருங்கள். விபச்சார ஒரு ஸ்திரியை கையும் காலுமா பிடிப்படுறா, அவளை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா இயேசுவின் இடத்துல விடுறாங்க. இவன் விபச்சாரத்தில் கையும் காலுமா பிடிக்கப்பட்டால் நியாயப்பிரமாணம் எல்லாம் சொல்லுது, கல்லால் அடித்து என்ன செய்யணும்? கொல்லணும். அப்போ மக்களுடைய பார்வை அப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு வேதம் தெரியும், நியாயப்பிரமாணம் தெரியும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதன்படி அவங்க செய்யணும்னு சொல்லி என்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை எப்படி பார்த்தாரு? உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லெறிய கிடையாது. எவ்வளோ அருமையான ஒரு பதில் பாருங்கள் அது. அப்போ எல்லாருமே, அதாவது நான் ஒருத்தனை சீர்பொருந்த பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவன் செய்த தப்பை நான் செய்யாமல் இருக்கணும். முதல்ல நான் ஒழுங்காக இருக்கிறேன்னு அப்படிங்கிறத பார்க்கணும். நான் நடைமுறை வாழ்க்கையில் சத்தியத்தை அறிகிற அறிவில் சத்தியத்தின்படி வாழுகிற வாழ்க்கையில் நான் காணப்படுறேன்னா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். எதுவுமே கண்டுக்காமல் நான் பாட்டுக்கு வரேன், நான் பாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இது கிறிஸ்துவ வாழ்க்கையெல்லாம் கிடையாது. அவருடைய உன்னதமான நோக்கமே அதுதான். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மற்றவனை கவனிக்கிறது தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வேலையே. ஒரு கிறிஸ்தவனுடைய வேலையை இன்னொரு கிறிஸ்தவனை கவனிக்கணும், இன்னொரு அவிசுவாசியை கவனிக்கணும். அவன் என்ன செய்கிறான், ஏது பண்ணுறான், எங்கே போகிறான், எங்கே வரான், யாரோடு பழகிறான், அடுத்து அவன் செஞ்ச தவறுகள் என்ன. ஒருவேளை அவனுக்கு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவனை நம்ம என்ன செய்யலாம்? வேத வசனத்தின் அடிப்படையில். ஒருவேளை அவனுக்கு நாம் கடலில் விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னால் நம்ம அவனுக்கு பாதி கடனை அடைக்கிறதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அதுக்கேற்றார் கூட நம்ம ஒரு சின்ன உதவி கூட என்ன செய்யலாம்? செய்து அவனை சரிப்படுத்த முடியும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். அதே கூட இருந்த பேதுரு அவன் என்ன செஞ்சிட்டான்? மறுதலிச்சுட்டு அவன் பழைய வேலைக்கு போயிட்டான். ஆனால் அவனை தேடி என்ன செஞ்சார்? இயேசு கிறிஸ்து போனார், அவனை தேடி போனார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இப்போ ஆண்டவர் விட்டுருக்கலாமே, போனால் போயிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னால் அவனை கொண்டு அனாதி தீர்மானம் இருந்தது. இது தேவ திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை தேவன் முன்னறிந்தார். அந்த முன்னறிந்த திட்டத்தை அவனை கொண்டு தான் ஆண்டவர் சபையை கட்ட வேண்டும் என்கிறதான அந்த முன்னறிதலை அவர் அறிந்திருந்ததுனால தான் அவனை தேடி போனார். இன்றைக்கி ஒரு சபை உருவாக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த சபை தேவனுடைய முன்னறிதலினாலே இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட அந்த சபை. அதில் சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் முக்கியம். சபையிலே ஞானஸ்தானம் பெற்ற அங்கமாக இருக்கிற ஒவ்வொருவரும் முக்கியம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல என்னுடைய அங்கத்துவத்தை மட்டும் நான் ஸ்திரப்படுத்தினா போதாது. என்னுடைய அங்கத்துவத்தில் நான் சரியாக இருக்கிறேனாங்கிறத மட்டும் பார்த்தா போதாது. மற்றவன் சரியாக இருக்கிறானா சரி இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும்.
அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில திருச்சபையினுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒருவன் ஒழுங்கு இல்லை அப்படின்னு சொன்னால், அல்லது ஒரு 2 வாரம் 3 வாரம் சர்ச்சைக்கு வரலன்னா உடனே நம்ம விசுவாசி என்ன பாஸ்டர் தான் கேட்கணுங்கலாம் கிடையாது. ஒரு விசுவாசி ஃபோன் பண்ணி ஏன்ப்பா அந்த வாரம் வரல, என்ன பிரச்சனை உனக்கு கேட்கணுமா இல்லையா? இது யாருடைய வேலை? சக விசுவாசியினுடைய வேலை, ஒரு ஆவிக்குரியவனுடைய வேலை. இதை நம்ம கேட்கல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம காணப்படுறோம். புரியுதா? அதனால தான் அவர் முதல் வசனத்தில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, உன் சகோதரன் விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னான், குற்றத்தில் அகப்பட்டான் என்று சொன்னான், சோதனையில் மாட்டிட்டான்னு சொன்னான், அவனுக்கு நீ முதல்ல என்ன செய், உதவி செய், சீர் பொருந்த பண்ணு. சீர் பொருந்த பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உடைந்த எலும்புகளை ஒட்ட வைப்பது. உடைந்த எலும்புகளை ஒட்ட வைப்பது, அதான் சீர் பொருந்த பண்ணுறது. அப்போ அவன் எந்த இடத்துல விழுந்தானோ அதே இடத்துல சரி பண்ணுறது. இந்த காரியம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்யணும். இன்றைக்கி நம்ம யோசித்து பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த செயல்பாடு இருக்குதா? இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள், இந்த செயல்பாடு இருக்குதா? மற்ற தவறு செய்கிற அல்லது பாவத்தில் விழுந்து போன சகோதரன் நான் சரி பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் சீரானவர்கள் அல்ல. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கேள்விக்குரியாக தான் இருக்குங்கிறத என்ன செய்யுது வேதம் சொல்லுது. 2வது காரியம், முதல் காரியம் பார்த்தோம், விழுந்து போன சகோதரனை தூக்கி விட வேண்டும். 2வது வசனம் பாருங்கள், கலாத்தியர் 6:2 அவர் சொல்கிறாரு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அடுத்தது அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இங்கே அதாவது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படின்ற பாரம் அப்படிங்கிறது அதாவது ஒருவேளை சோதனையாக இருக்கலாம், அல்லது பாவ போராட்டங்களாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், அல்லது துக்கங்களாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம். அப்போ இவைகளிலே ஒரு விசுவாசி இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன செய்யணும், சுமக்கணும். முடியாத நேரத்தில் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன செய்யணும், பாரம் இருக்குதுன்னா அந்த பாரத்தை நம்ம கொஞ்சம் சுமக்கிறது நல்லது அப்படின்ற இதுதான் கிறிஸ்துவனுடைய பிரமாணம். இது கிறிஸ்துவனுடைய பிரமாணம். என்ன இதுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் அன்பு வேணும், அன்பு வேணும். அதுக்கு தான் முதல்ல நம்ம பார்த்தோம் 5ஆம் அதிகாரத்தில் ஆவியின் கனியில் முதல் கனி என்னது, அன்பு. இந்த அன்பு நமக்கு தானாக கிடைச்சதுலாம் இல்லை, கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டானது அந்த அன்பு. அப்போ இது ஆவிக்குரிய கனி, ஆவியினாலே உண்டாகக்கூடியதான அந்த அன்பு. பிறருடைய பாரத்தை நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்குள்ள அந்த அன்பு இருந்தால் மட்டும்தான் பிறருடைய பாரத்தை நான் சுமக்க முடியும். இப்போ அந்த அன்பு எனக்குள்ள இருக்குதா யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த அன்பின் நிமித்தமாக தான் கிறிஸ்து நம்முடைய பாரத்தை அவர் என்ன செஞ்சார், சுமந்தார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம் பாருங்கள், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். பிறருக்கு நம்ம உதவி செய்யணும்னு சொன்னால், பிறருடைய பாரத்தை சுமக்கணும்னு சொன்னால் நம்மிலே கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். இந்த அன்பு நம்மிடத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் பிறருக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. அந்த அன்பு, இந்த அன்பு தான் கிறிஸ்துவனுடைய பிரமாணம். கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்னென்னா இதுதான். கிறிஸ்து அன்புள்ளவராக இருந்தார். நம்மீது வைத்த அன்பை நிமித்தமாக தான் அவர் சிலுவையில் என்ன செஞ்சார், நமக்காக கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தினார். அந்த சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்ததான அந்த அன்பு தான் நமக்கு ஆண்டவர் ஈவாக கொடுத்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் எப்படி உங்களிடத்தில் அன்பாக இருந்தேனோ அதே போல் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாக என்ன செய்யுங்க, இருங்க அப்படின்னு சொல்கிறார். ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்களேன், 15:1, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் அப்படின்ற.
நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். இதை தான் இங்கே பவுல் சொல்கிறார். நமக்கே பிரியமாய் நடக்கக்கூடாது. பிறனுக்கு அவனுடைய பலவீனங்களை நம்ம தாங்குகிற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ இது பழைய ஏற்பாட்டு சட்டம் மனிதனுடைய பாவத்தை என்ன செய்கிறது என்று சொன்னால் சுட்டி காட்டி அதுக்குரிய தண்டனை கொடுக்க பார்க்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய சட்டம் என்னன்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையினாலே நமக்கு கிடைக்கப்பட்டதான அந்த சட்டம். அது அன்பின் சட்டம், கிறிஸ்துவின் அன்பின் சட்டம். அந்த அன்பின் சட்டத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் அதன் அடிப்படையில் பிறருடைய நம்ம பாரத்தை நாம் என்ன செய்யணும்? சுமக்க வேண்டும். யாக்கோபு 1 21 யாக்கோபு 1:21 25 பாருங்கள். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனாக இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாக இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். எனவே இந்த கிறிஸ்துனுடைய பிரமாணத்தை நம்ம எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் சுயநலம் இல்லாமல் நிறைவேற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு சுயநலம் கிடையாது. இயேசு கிறிஸ்து சுயநலம் மற்ற நிலையில் தான் அவர் என்ன செஞ்சார்? இந்த உலகத்திற்கு வந்தார். ஏன்னா தேவனுக்கு சமமாக இருந்தும் கொள்ளையாடின பொருளாக தன்னை எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து பிலிப்பியர் 2 சொல்லப்படுது. அப்படிப்பட்டதான நிலையில் தான் அவர் ஏசாயா 53:4 சொன்னபடி நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். எனவே நமக்கு முன்மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அப்போ சுயநலத்தை தவிர்த்து நம்ம என்ன செய்யணும்? பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும், பிறருடைய பாரத்தை நம்ம சுமக்க வேண்டும். அதே போல் நம்ம மன்னிப்பு அளிக்கணும். பிறருடைய பாரத்தை சுமக்கணும்னு சொன்னால் நமக்கு விரோதமாக அவன் பாவம் செய்தாலும் கூட அவன் தவறை உணர்ந்து கொள்ளும்போது நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கிற அந்த சுபாவத்தோடு நம்ம என்ன செய்யணும்? அது மட்டும் இல்லை, பாரங்களை சுமப்பது என்பது அதாவது அவனுடைய என்ன பாரங்கிறத அறிந்து நம்ம என்ன செய்யணும்? சுமக்கணும். என்ன பாரம், என்ன விதமான பாரத்தில் அவன் காணப்படுறான், அவனுக்கு என்ன தேவை, எந்த சூழ்நிலையில் காணப்படுறான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? உணர்ந்து அவனுக்கு என்ன செய்யணும்? செயல்படணும். இது 2வது விஷயம். இதுதான் கிறிஸ்துவனுடைய பிரமாணம். இதை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வேண்டிய கடமையில் நாம் காணப்படுகிறோம். 3வது கலாத்தியர் 6:3-4 நம்ம படித்தோன்னு சொன்னால் அங்கே 3வது விஷயத்தை சொல்கிறாரு. சுய பெருமை என்னும் மாய வஞ்சனையிலே சிக்கிக்கிடக்கூடாதுன்றார். நம்ம பிறனுடைய அதாவது மற்றவன் குற்றத்தில் அகப்பட்டால் அவனை தூக்கி விடணும், அடுத்தது அவனுடைய பாரத்தை சுமக்கணும். இதுதான் கிறிஸ்துவனுடைய பிரமாணம். அதே நேரத்தில் நம்மை சோதித்தறிய வேண்டிய கடமையில் இருக்கிறோம். நம்ம குற்றவாளிகளாக என்ன செஞ்சிடக்கூடாது. பாருங்கள் 6:3 ஒருவன் தான் ஒன்றுமில்லாது இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். அவனவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்டவனுக்கு இடம் உண்டாகும். சுய பெருமை என்கிறதான அந்த மாய வஞ்சனையில் நம்ம என்ன செய்யக்கூடாது? சிக்கிவிடக்கூடாது. இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறவங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவங்க என்ன நோக்கத்தோடு பண்ணுறானுங்க? தன்னுடைய பெருமைக்காக, தன் சுய பெருமைக்காக. பெருமையினால தான் மற்றவனுக்கு உதவி செய்கிறத. இதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அவனுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உலக சித்தாந்தத்தில் இந்த 2 சித்தாந்தங்களை முன் வச்சு தான் என்ன செய்கிறது? மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. தான் பெருமை தன்னை காட்டிக்கொள்வதற்காக, தன்னை மேன்மைப்படுத்தி கொள்வதற்காக பிறனுக்கு உதவி செய்கிறது. அப்படி கிடையாது. அது அல்ல. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணிலா தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். இதுதான் டோட்டல் டிப்ரவிட்டி, பாவத்திலே விழுந்த மனுகுலம். அதாவது இவன் செத்து போன நிலையில் இருக்கிறான். யார்? பாவி. பாவத்தில் மரித்திருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையை அவன் உணர்றதில்லை. அப்படி இருந்தும் கூட நான் மேன்மையானவன், என்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். இதுதான் கலாத்தியர் சபையில் நடைபெற்றதான காரியம்.
இயேசு கிறிஸ்து கிருபையினால் ரட்சிக்கும்படி வந்தார். அவருடைய கிருபை மட்டுமல்ல, நம்முடைய கிரியைகள் வேணும். கிரியைகள்னு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்னால் முடியும், என்னால் ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள முடியும், என்னால் நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரோடு நெருங்கி சேர முடியும், என்னால் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதான இந்த பெருமைகள் அன்றைக்கு இருந்ததான பிரதான ஆசாரியரிடத்திலும் அந்த மற்ற கள்ள உபதேசர்களிடத்திலும் என்ன செஞ்சிச்சு? காணப்பட்டுச்சு. சரியா? அப்போ ஒன்றும் இல்லாது இருந்தும் தன்னை ஒரு மேன்மையாக எண்ணுகிறதான ஒரு சீர்கேடு இன்னைக்கு மனித சமுதாயத்திலே காணப்படுகிறது. தற்பெருமை அதிகமாய் காணப்படுகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. சில நேரங்களில் நம்மை நாமே ஞானியாக எண்ணி விடுகிறோம். 26ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 26:12 பாருங்கள். 26:12. தன் பார்வைக்கு ஞானியாக இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாக இருக்கலாம். அப்போ இப்படிப்பட்டதான தற்பெருமை, மாய தோற்றம் மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்து காணப்படுகிறது. பிறனுக்கு நம்ம உதவி செய்யணும்னு சொன்னால், சபையில் ஒருவன் விழுந்து போனால் அவனை தூக்கி விடுறதுக்கும், ஒருவனுடைய பாரத்தை நாம் ஒருவர் சுமக்கிறதுக்கும் கண்டிப்பாக கிறிஸ்துவனுடைய பிரமாணம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், உண்மையான அந்த அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா, தன்னை தாழ்த்தி கிறிஸ்துவை மட்டுமே அவனுக்கு முன்பாக நாம் என்ன செய்வோம்? காட்டி கிறிஸ்துவனுடைய அன்பிலே அவனுக்கு நாம் என்ன செய்வோம்? ஹெல்ப் பண்ணுற, உதவி செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஆனால் இன்றைக்கு அநேகரிடத்திலே மாய தோற்றங்கள் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. இந்த மாய தோற்றம் தான் ஆரம்பத்திலே காணப்பட்டுச்சு. எப்போ? ஆதாமுடைய வாழ்க்கையிலே இது காணப்பட்டுச்சு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை பாருங்களேன். 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் அங்கே ஒரு மாய தோற்றம் காணப்படுகிறது. நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார். அப்போ இது கடவுளுடைய கட்டளையை மறந்துட்டு பிசாசு கொடுக்கிறதான அந்த காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறான். அங்கே தான் அவன் அந்த மாய தோற்றத்தில் விழுந்து போனான். இது காரணம் என்னன்னா தற்பெருமை. சரியா? அடுத்தது சுய ஏமாற்றம், தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளுகிறதான ஒரு விஷயம். இப்படிப்பட்டவர்கள்லாம் தற்பெருமையாக இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தேவனை ஒரு நாளும் மதிக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஜபம் இருக்காது. அவங்க வேதம் வாசிக்கலாம் முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது என்று சொன்னால், சுய அறிவு இருக்கிறதுனால, சுய நாலேஜ் இருக்கிறதுனால அதை சார்ந்து கொண்டு அதிலேயே நம்ம காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? எண்ணுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு நாள் தன்னைத்தானே அவர்கள் ஏமாற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? இங்கே இவர் பவுல் சொல்லுகிற விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயந்தான். என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல உன்னை நீ மற்றவனை பார்க்கறதுக்கு முன்னாடி உன்னை நீ பார்த்துரு. முதல்ல நீ உன்னை என்ன செய்யும்? கண்ணாடியில் பார்த்துரு. உன் முகத்தை உன் கண்ணாடியில் பாரு. உன் கண்ணில் என்ன இருக்குதுங்கிறத பாரு. அதை பார்க்காம இன்னொருத்தனுடைய கண்ணில் இருக்கிறதான பெரிய உத்திரத்தை கட்டையை நீ என்ன செய்யாத? பார்க்காத அப்படின்ற. இதுதான் இன்றைக்கி மனிதனிடத்திலே காணப்படுகிறதான மாயத்தோற்றம். மாயத்தோற்றம் இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய நாட்களில் நடந்த ஒரு காரியத்தை அவர் என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்களில் படித்து பார்த்தோம்னா அங்கே 2 பேர் ஜெபம் பண்ணும்படி போகிறாங்க. ஒன்று ஆயக்காரன், இன்னொருத்தன் பரிசேயர். 2 பேருமே யார் தான்?
ஆலயத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான், 2 பேருமே சர்ச்சுக்கு போகிறவங்க தான். அதில் ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருத்தன் பரிசேயர், 2 பேருமே ஜெபிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஜெப வாழ்க்கையில் என்ன காணப்படுது? பரிசேயன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நான் அவனைப் போல இல்லாததுனால உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்தது நான் என்ன செய்கிறேன்? வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன். நான் சீரகத்திலும் கூட நான் தசம பாகத்தை என்ன செய்கிறேன்? கொடுக்குறேன். அப்போ நான் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் என்ன செய்கிறேன்? சரியாக செஞ்சிட்றேன். அவள் பாருங்க, இதுதான் நான் முன்ன சொன்ன அந்த சித்தாந்தத்தில் ஒன்று. நான் செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செஞ்சிடறேன். நான் என்னுடைய காரியத்தை நான் அப்போ என்ன செஞ்சிடறேன்? பண்ணிடுறேன். அவன் மற்றவனோடு ஒப்பிட்டு இவன் என்ன செய்கிறான்? சொல்கிறான், மற்றவனை ஒப்பிட்டு சொல்கிறான், நான் அவனைப் போல இல்லை, நான் அவனைப் போல இல்லை. இன்றைக்கி நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் தன்னை சரிப்படுத்துவதற்காக என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆனால் மற்றவன் ஆயக்காரன் அப்படி ஜெபம் பண்ணல. என்ன பண்ண தெரியுமா? அவன் எந்த மனிதனையும் பார்க்கல, தேவனை பார்த்தான். அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான், மேலே பார்த்தான், நெஞ்சில் கை வச்சு அடித்தான். இந்த பாவியின் மீது கிருபையாயிரும் என்று சொன்னான். இந்த பாவியின் மீது கிருபையாயிரும். இவனுடைய ஜெபம் தான் கேட்கப்படுச்சு, அவனுடைய ஜெபம் கேட்கப்படலை. அப்போ நம்மை நாமே சோதித்து அறிவது மிகவும் நல்லது. நாம் எப்படிப்பட்டதான சுய பெருமையோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி இந்த தற்பெருமையில் நிறைய பேர் மாட்டி விழுந்துடுறானுங்க. நம்ம மேன்மை பாராட்டணும்னா ஒரே ஒரு நபரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். அவர் இல்லைன்னா நமக்கு ரட்சிப்பு கிடையாது, அவர் இல்லைன்னா நமக்கு மீட்பு கிடையாது. அவர் மூலமாக தான் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாக தான் நாம் ஆண்டவரோடு பிதாவோடு ஒப்புருவாக வேண்டிய நிலையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சிலுவை மரணத்தினால தான் நமக்கு சுயாதீனம் என்கிறதான அந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அதனால தான் அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். எனவே இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் மேன்மை பாராட்டுவதற்கு எதுவுமே கிடையாது. எந்த பெருமையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது. கிறிஸ்து ஒருவரையே நாம் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்தது 4வது கடைசியாக நம்ம கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு முக்கியமான சத்தியத்தை அவர் என்ன செய்கிறாரு? சொல்கிறார். பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. முதல்ல பார்த்தோம் கிறிஸ்துவின் பிரமாணமும் கிறிஸ்துவின் பொறுப்பும் என்கிற தலைப்பில் விழுந்து போன சகோதரனை தூக்கி விடணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும் கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தினாலே, அன்பினாலே. 3வது சுய பெருமை நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது? இருந்துடக்கூடாது. அந்த வலையில் நம்ம விழுந்துடக்கூடாது. 4வது நம்முடைய தனிப்பட்ட ஆன்மீக பொறுப்புகளை உணர்ந்திருக்க வேண்டும். முதல்ல எனக்கு இருக்கிற பொறுப்பு, ஆன்மீக பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அவனவன் பாரத்தை அவனவன் சுமக்க வேண்டும். அவனவன் பாரத்தை அவனவன் சுமக்க வேண்டும். இதுதான் இந்த வசனம் சொல்லுகிறதான காரியம். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இங்கே 2வது வசனத்தை பாருங்களேன். 2வது வசனத்தையும் இந்த 5வது வசனத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே 2வது வசனத்தில் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணுன்றார். இங்கே என்ன சொல்கிறாரு? 5வது வசனத்தில் அவனவன் தன் தன் பாரத்தை சுமக்கணுன்றார். இப்போ இந்த 2க்கும் முரண்பாடெல்லாம் கிடையாது. அங்கேயும் பாரம் தான் சொல்கிறாரு. அங்கே என்ன பாரம்? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருந்துட்டேன் அப்படின்னா, ஒருத்தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போயிட்டான்னா, நல்லா இருக்கிற நான் என்ன செய்யணும்? அவனுக்கு உதவி செய்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா அவன் பலவீனமாக இருக்கிறான், நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். நான் சத்தியத்தில் தேறினவனாக இருக்கிறேன், அவன் சத்தியத்தை அறியாதவனாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது நான் அவனுக்கு என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணணும். அவனுடைய பாரத்தை நான் சுமந்து கொள்ளணும். இப்போ மிலிட்ரிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிலிட்ரிக்கு ஓடிட்டு இருக்கும்போது, அதாவது யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு சில ஆயுதங்கள்லாம் கொடுப்பாங்க. அவனுக்கு சில ஆயுதங்கள் கொடுப்பாங்க. அவனுக்கு சில பாரங்கள் என்ன செய்யும்? இருக்கும். ஒரு பை பேக்கை மாட்டிக்கொள்வாங்க. அதில் குண்டு இருக்கும், அல்லது அவனுக்கு அந்த ஆயுத பொருட்கள்லாம் இருக்கும்.
அவனுக்கு ஒவ்வொரு பாரம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். இப்போ அவன் ஓடும்போது, அவன் எதிரிகளை நோக்கி ஓடும்போது, அவன் இன்னொருத்தன் தடுக்கி விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவனை தூக்கி விடணும். இது 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 அவனுடைய கடமை. அதே நேரத்தில் அவனுக்கு இருக்கிற பாரத்தை அவன் தான் என்ன செய்யணும்? சுமக்கணும். இப்போ அவனால் முடியல, அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் நல்லா இருந்துக்கிட்டே உனக்குரிய அந்த பாரத்தை நீ சுமக்காமல் இருந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இங்கே என்ன சொல்ல வரான்னு தெரியுமா? ஒவ்வொரு ரசிக்கப்பட்ட விசுவாசிக்கும் பொறுப்பு இருக்குது. அவன் கண்டிப்பாக கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவனாக இருக்கிறான். கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ நான் போதகராக இருக்கிறேன்னு சொன்னால் இந்த சபையில் எனக்கு பொறுப்பு இருக்குது. என்னுடைய வேலை என்ன? போதிப்பது, ஜெபிப்பது. உதவிக்காரர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பொறுப்பு என்ன? நீங்கள் என்ன செய்யணும்? சபையினுடைய பராமரிப்புக்கும் மற்ற காரியங்களுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? சபை வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அது உதவிக்காரர்களாக இருக்கணும். அவள் விசுவாசினுடைய பொறுப்பு என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது. கடவுள் உங்களை ஏதோ அதாவது ஏதோ ஒரு காரியத்திற்காக மட்டும் அழைக்கல ஆண்டவர். உங்களுக்கு பொறுப்பை கொடுத்து அழைச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரங்களை கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் என்ன செய்யணும்? சுமக்கணும். நீங்கள் செயல்படணும், கடமைகளை நிறைவேற்றணும். கண்டிப்பாக ஆண்டவர் கணக்கு கேட்பார். நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறார், அதனால் கேட்குறாரு. அதனால தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒருத்தனுக்கு 2 தாளந்தை கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 1 தாளந்தை கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 5 தாளந்தை கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் போயிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டு வருவேன், நான் என்ன செய்வேன், மீண்டும் கேட்பேன்னு சொல்லிட்டு வருவேன். அதே போல் 5 தாளந்து வாங்கினவன் மீண்டும் 5 தாளந்து சம்பாதிச்சு 10 தாளந்து ஆக்கிட்டான். 2 தாளந்து வாங்கினவன் அவனும் 4 ஆக்கிட்டான். ஆனால் அந்த 1 தாளந்து வாங்கினவன் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணிட்டான்? மண்ணை தோண்டி புதைச்சி வச்சுட்டான். சோம்பேறியாக அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடமையை அவன் ஒழுங்காக செய்யும். கடைசியாக அவனை பார்த்து சொல்கிறாரு, அக்கிரம செய்யக்காரனை என்னை விட்டு அகற்று போடுங்க அப்படின்ட்டு. அகன்று போன்ட்டு நான் உன்னை அறியன்ட்டு, உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த எரி நரகத்துக்கு அனுப்பு அப்படின்ட்டு. ஆனால் 2 தாளந்து வாங்கினவனை 4 தாளந்தா சம்பாதிச்சவனை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனை உள்ளே வாருன்னு சொல்லி என்ன சொல்லிட்டார்? அழைச்சிட்டார். இந்த நிலை தான் ஆண்டவருடைய வருகையில் நடக்கும் எனக்கு பிரியமானவர்களே. அதனால் அவனவன் தன் பாரத்தை சுமக்கணும் அப்படின்ற அவனுக்கு கொடுக்கப்பட்டதான சில பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்பில் நம்ம உண்மையோடு நம்ம என்ன செய்யணும்? செயல்படணும். 2 விஷயத்தை தான் அங்கே சொல்கிறார் ஆண்டவர். முதல்ல என்ன செய்யணும்னா, அவன் கூட இருக்கிற உன்னுடைய சகோதரனை கவனி. அவன் விழுந்து போனால் அவனை தூக்கி விடு. அவன் பாவம் செஞ்சானா அவனை சீர்பொருந்து பண்ணு. அவன் ஒரு வேளை வியாதியில் அல்லது சோதனையில் அகப்பட்டானா அவனுடைய பாரத்தை நீ சுமந்து கொள்ளு. அதே நேரத்தில் நீ பெருமையுள்ளவனாக இருக்காது. உன்னை நீயே மேன்மை நீ ஒழுங்கு இல்லாமல் இன்னொருத்தனை ஒழுங்குபடுத்த முடியாது. நீ சீர்பொருந்தாமல் இன்னொருத்தனை சீர்பொருந்த முடியாது. எனவே உனக்குன்னு ஒரு பாரம் இருக்கிறது, உனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பில் நீ என்ன செய்யணும்? உண்மையோடு உத்தமத்தோடு நீ என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும், செயல்பட வேண்டும். சரிங்களா? இதுதான் இங்கே அவர் சொல்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்களேன். எரேமியா 31வது அதிகாரம் 30வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் உடன்படிக்கை பண்ணுவேன். எரேமியா 31:30. அவனவன் 1:30. அவனவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களை கூசி போகும். இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், இந்த 5வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது என்னுடைய பணியை இன்னொருத்தர் செய்யணும்னு நினைக்காது. என்னுடைய பணியை, என்னுடைய கடமையை, என்னுடைய பொறுப்பை இன்னொருத்தர் செய்யணும்னு நினைக்காது. இன்றைக்கி அப்படி தான். இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, எனக்காக அவன் செஞ்சிட்டான், சரியாக போச்சு, எனக்காக அவன் என்ன செஞ்சிட்டான்.
நான் செய்ய வேண்டிய வேலையை அவன் செஞ்சிட்டான். புரியுதா? கணவன் செய்ய வேண்டிய வேலையை மனைவி செஞ்சாச்சு. எனக்கு பதில் தான் என் மனைவி சர்ச்சுக்கு வரா, எனக்கு பதில் தான் என் கணவன் சர்ச்சுக்கு வரார், எனக்கு பதில் தான் பிள்ளைகள் வராங்க, எனக்கு பதில் அவர் ஊழியம் செய்கிறார். அப்படிலாம் கிடையாது. அவனுடைய பாரத்தை அவன் தான் சுமக்கணும். அவனிடத்துல தான் ஆண்டவர் கணக்கு கேட்பார். அவனிடத்துல தான் ஆண்டவர் கணக்கு கேட்பார். இப்போ என்னுடைய பணியை, என்னுடைய பொறுப்பை என் மகன்கிட்ட கணக்கு கேட்க மாட்டார், அல்லது அவனுடைய பணியை என்கிட்ட கணக்கு கேட்க மாட்டார். எனக்கு ஒப்படைத்ததை என்னிடத்தில் தான் அவர் கணக்கு கேட்பார். நான் கணக்கு ஒப்புவிக்கக்கூடியதான ஒரு நிலையில் இருக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஏதோ ஒரு காரணத்துக்காக அழைச்சிட்டாருன்னு சொல்லி, என்ன நோக்கத்துக்காக அழைத்தார், எதற்காக நம்ம ரட்சித்தார், எதற்காக சபையில் வைத்திருக்கிறார் என்கிறதான காரியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். புரியுதா? அதனால் நம்முடைய பொறுப்பு என்ன? ஆண்டவர் எதற்காக நம்மை ரட்சித்திருக்கிறார், எதற்காக சபையில் வைத்திருக்கிறார்? என் உரிமை, என் வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக மேம்போக்காக போகிறதுக்கு அல்ல. இது உலக சித்தாந்தம். இதுக்குள்ளே நம்ம வாழ்ந்துடக்கூடாது. நமக்குன்னு ஒரு சித்தாந்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன சித்தாந்தம்? உன் சகோதரனை நீ சீர்படுத்து, உன்னை நீ ஒழுங்குபடுத்து, நீ ஒழுங்காக இருந்து உன் சகோதரனை சீர்படுத்து, உன்னை நீ பெருமை பாராட்டி கொள்ளாதே. புரியுதா? அடுத்தது, நமக்கு ஒவ்வொரு பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபையில் ஆண்டவர் நம்ம ரட்சித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது. நம்ம கண்டிப்பாக கணக்கு கொடுத்து தான் ஆகணும். என் கணக்கை இன்னொரு இடத்துல கேட்க மாட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது வரப்போகிறார். எப்போ வருவார்னு தெரியாது. எனவே நாம் சீர்கூர்ந்த வேண்டும். நம்முடைய உன்னதமான பணி என்ன செய்யுமா? திருச்சபையில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? கலாத்திய திருச்சபை மக்களுக்கு பவுல் இதை தான் சொல்கிறார். கிருபையினால் ரட்சிப்பு என்று சொன்னால் தன்னை தாழ்த்தணும். கிருபையினால் ரட்சிப்பு என்று சொன்னால் தன்னை தாழ்த்தணும், கிறிஸ்துவை உயர்த்தணும். கிரியைகளினால் ரட்சிப்பு என்று சொன்னால் அப்படிப்பட்டவன் ஒரு நாளும் கிறிஸ்துவை மேன்மை பாராட்ட முடியாது. அவன் தன்னைத்தான் பெருமைப்படுத்தி கொண்டு சுய மாய தோற்றத்தில் சிக்கிக்கொண்டு அவன் தன்னைத்தானே அழித்து கொள்கிறவனாக இருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நாம் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுவோம். கிறிஸ்து அன்புள்ளவராக எல்லாவற்றையும் நிறைவேற்றினான். அதே போல் நாமும் கூட அந்த அன்பின் நிமித்தமாக திருச்சபையில் நாம் கொடுக்கப்பட்டதான அந்த பொறுப்பிலே கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களாக நாம் ஒருவர் மீது ஒருவர் இடத்துல ஒருவர் அன்பாக இருந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஜெபம்.